أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் இக்லாஸ் என்ற இந்த சிறிய அத்தியாயத்தினுடைய விளக்கத்தின் இரண்டாவது பகுதியைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு அற்புதமான அத்தியாயத்தான் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயம் மக்கியா என்று அழைக்கப்படுகிற மக்காவிலே வைத்து இறக்கப்பட்டது. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அது இறக்கப்படுவதற்கான சபபு நுஸூல் காரணத்தை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். எங்களுக்கு அல்லாஹ்வை வர்ணித்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வை எங்களுக்கு வர்ணியுங்கள் என்று சொல்கிற போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்கிறார். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒரே ஒருவன். இந்த அஹதுன் என்ற சொல் தான் அஹதாக ஆக்குவது என்ற அந்த சொற்பிரயோகத்தான் தௌஹீத் என்று சொல்றது. அல்லாஹ் ஒரே ஒருவன், அல்லாஹ் ஒரே ஒருவன் என்பதை ஒருவனாக ஆக்குவதற்கு பெயர் தான் அரபியிலே தௌஹீத் என்று சொல்றது. தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ்வை ஒருவனாக ஆக்குறது. அதை மூன்று வகையாக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தலாம். ஒன்று தௌஹீதுர் ருபூபிய்யா, படைக்கிறவன், படைப்பாளன், ஆக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், கொடுப்பவன், எடுப்பவன், ஹயாத்தாக்குபவன், மௌத்தாக்குபவன், உலகத்தில் எல்லாத்தையும் நடாத்துகிறவன் ஒரே ஒரு அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்க்கு சப்போர்ட்டாக இன்னொருத்தரும் சேர்ந்துதான் அதை செய்கிறாங்க என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்கிறான். மலையை பொழிய வைப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ் மட்டும் என்று சொல்வதுதான் தௌஹீதுல் ருபூபிய்யா. மற்றதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. இவ்வளவு பெரிய படைப்பாளனாக இருக்கிற அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட தகுதி வாய்ந்தவன். நீங்க வணக்கம் என்று செய்கிற எல்லாம் அதுக்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நீ துஆ கேட்பதென்றால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டு மாத்திரம்தான். நேர்ச்சை அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான். தவக்கல் து அலல்லாஹ், பொறுப்பு சாட்டப்பட வேண்டியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நீ பாதுகாப்பு தேட வேண்டியது அல்லாஹ்வை கொண்டு மாத்திரம்தான். அல்லாஹ் அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும் என்று அகதாக்குவதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா என்று சொல்றது.
அதனால்தான் தௌஹீதுல் உலூஹிய்யாவுக்கு இன்னொரு பேரிலே அழைப்பார்கள் தௌஹீதுல் இபாதா, வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்வை மட்டும் தனியாக்குறது, அஹதாக்குறது. அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சொல் சாதாரணமான சொல் அல்ல. அதனால் தான் மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஆழமாக நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை நம்பி இருந்த அவங்கள்ட்ட வானத்தை படைச்சது யாரும் அல்லாஹ் என்று சொல்வார்கள், பூமியை படைச்சது யார் அல்லாஹ் என்று சொல்வார்கள், அண்ட சராசரத்துடைய அதிபதி யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், எல்லாம் அல்லாஹ் மலையை பொழிய வைப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார், உங்களை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். அவன் தெளிவாக அல்லாஹ்வை நம்பி இருந்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்று சொல்ல ஒரு அரபு சொல். அந்த அரபு பாஷையை மொழிந்த அரபிகளிடத்திலே அல்லாஹ் என்ற சொல் தெளிவாக மொழியப்பட்டது. அதனால்தான் 360 சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய நிலையில் அவங்க வாழ்ந்த காலத்துல அரபு மக்கள் அதிகமானவங்களோட பேரு அப்துல்லா, ஜாஹிலியா காலத்துல அப்துல்லான்னு பேர் வைத்தார்கள். இந்த வகையில் அல்லாவின் அடியான், அல்லாவின் அடியான் என்று பேர் வைத்தார்கள். அல்லாஹ்வை ஆழமாக நம்பி இருந்த அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அந்த இணை வைக்கிறது இல்லை, இணையாக்காத எங்க அல்லாஹ் மாத்திருந்தான் என்று சொல்ற அந்த அடிப்படைய இஸ்லாம் சொல்ற நேரத்துல இதை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களை கூட சித்திரவதை செய்கிற நேரத்துல அல்லாஹ்வுக்கு இணை உண்டு என்று சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், அஹதுன் அஹதுன் அஹதுன், ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். நீங்க பார்க்கலாம், பிலால் ரலியல்லாஹு அவங்களை போட்டு நிலத்துல போட்டு அடி என்று உமையத் இப்னு கலப் அடிக்கிறான். அடிக்கக்குள்ள அவன் சொல்றான், நீ அல்லாஹ்வுக்கு இணை உண்டு என்று சொல்லு, நாங்க துஆ கேட்கிறது அல்லாஹ்ட்ட கேட்கல என்று சொல்றோம், அல்லாஹ்ட்டையும் கேட்கிறோம், ஆனா எங்களோட மகான்களாக இருக்கிற சாலிகான மனிதர்களை சிலையாக கட்டி வச்சிருக்கிற இந்த கடவுள்கள்கிட்ட நாங்க கேட்போம், அல்லாஹ்க்கும் நேர்ச்சி வைப்போம், இவங்களுக்கும் நேர்ச்சி வைப்போம், அல்லாஹ்க்கு மட்டுமன்றி சொல்லாதே. எங்களோட பாட்டன் பூட்டன்கள் எல்லாம் இப்படி ஒரு வழிமுறையில தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நெருங்கணும் என்பதுதான் இந்த சிலை வணக்கத்துடைய நோக்கமும் எங்களுக்கு. இந்த கடவுள்கள் எல்லாம், இந்த கடவுளை நாங்க நெருங்கணும் என்று நாங்க வணங்குறது இல்லை, நாங்க இவங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கணும் என்ற. பாருங்க, நானும் நீங்களும் இன்றைக்கு தொழுகிற தொழுகையால் எந்த ரப்ப நெருங்கணும் என்று நினைக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த முறை பிழையாக இருந்தது. அப்ப அந்த நிலைப்பாட்டில் இருந்து அல்லாஹ் புதுசாக ரசூல் அறிமுகப்படுத்தல. அல்லாஹு அஹதுன் என்றது நல்லா கவனிக்கணும். மக்கா காபிர்களுக்கு போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புதுசா அறிமுகப்படுத்தல. ஏன்னா மக்கா காபிர்கள் நாத்திகவாதி அல்ல. நாத்திகவாதி என்றது எல்லாம் இயற்கையாக நடக்குது என்று சொல்றது. ஆனா மக்கா காபிர்கள் என்று சொல்ற ஆட்கள் கஅபத்துல்லா, அல்லாஹ்ட கஅபா என்று சொன்ன ஆட்கள், ரப்புல் கஅபா, கஅபாவுடைய ரப் என்று சொன்ன ஆட்கள். அதனால அல்லாஹ்வை தெரியாத ஒரு சமூகத்துக்கு புதுசாக அறிமுகப்படுத்த போகல ரசூலுல்லாஹ். ஆல்ரெடி அல்லாஹ்வை உறுதியாக இன்றைக்கு வாழ்ற நாங்க பேசுறதை விட அல்லாஹ்வை நல்ல ரொம்ப அறிவ தெளிவாக நம்பினாங்க. படைச்ச அல்லாஹ்க்கு அவ்வளவு பயம் அவங்க. இதை பத்தி நிறைய பேசலாம். அந்த சமூகத்துல போய் அல்லாஹ்வை புதுசாக அறிமுகப்படுத்தல. சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட கண்ணியத்தை நீங்க குழப்பாதீங்க. படைப்பாளனான அல்லாஹ்வை நீங்க படைப்பாளன் அவன் மட்டும்தான் என்று ஏற்றுக்கொள்றீங்களே. உங்களுக்கு தெரியுமா, ஷிர்க் 2 வகை. ஷிர்க் பல வகையில வரும், இபாதத்துல மட்டுமல்ல ஷிர்க் வரும். ஒருத்த சொல்றான், இந்த வானத்தை படைச்சது அல்லாஹ் மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு சப்போர்ட்டாக இன்னும் சில பேர் இருந்தாங்க, அவங்களே உதவியை கொண்டு அல்லாஹ் படைச்சாருன்னா அவன் ஷிர்க் வைக்கிறார், ருபூபியால ஷிர்க் வைக்கிறார். தௌஹீது ருபூபியால படைப்பாளன் அவன் மட்டும்தான், ஆக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன், மலையை பொழிய வைப்பது அல்லாஹ் மட்டும்தான். என்ன தௌஹீது ருபூபியா? ஒருத்த சொல்றான் மலையை பொழிய வைக்கிற அல்லாஹ் மட்டுமல்ல, இன்னும் சப்போர்ட்டோட அல்லாஹ் பொழிய வைக்கிறான், அவன் அல்லாஹ்வுக்கு அந்த விஷயத்துல ஷிர்க் வைக்கிறான் ருபூபியால. ஆனால் மக்கத்து காபிர்கள் ஒருமித்த குரலில் தௌஹீது ருபூபியால அவங்களுக்கு ஷிர்க் இருக்குல்ல. எதுல ஷிர்க் வச்சாங்க தெரியுமா? தௌஹீதுல் உலூஹியால. வணக்க வழிபாடுகள் என்று வாரது அல்லாஹ்க்கு மட்டுமல்ல, அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், இந்த மகான்கள்ட்ட துஆ கேட்போம், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோம், இவங்கள்ட்ட பாதுகாப்பு தேடுவோம். இல்லை, அஹதுன், அல்லாஹ் ஒரே, தேசி சொல்லல். அதனால்தான்
பிலால் ரலியல்லாஹு இந்த அடிப்படையை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே உமையத்து இப்னு ஹலஃப் போட்டு அடியில் அடிக்கிறான். சொல்லு அல்லாஹ் அவனுக்கு இணை உண்டு என்று சொல்லு. அப்ப அவர் சொல்றார் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் 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 ஒருவன். கண்ணியமான சகோதரர்களே, அதிகாரம் உள்ள அல்லாஹ் ஒருவன் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஷிர்க் இல்லை என்று சொல்றத ஆழமாக சொல்ற வார்த்தை, பரந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் ஒரே ஒருவன் என்று சொல்ற வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, எனவே உமையத்து இப்னு ஹலஃப் அப்ப மக்கா காபிர்கள் நாளுக்கு நாள் அடிமைகளாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார்கள். அப்ப அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு முடிவெடுத்தாங்க, அவங்களோட அடிமைகளை அடிச்சு நொறுக்குவோம். அது சும்மா மரச்சடிகள். அவங்க மக்கால் ஒரு பாலைவனத்துல ஒரு பொது இடத்துல அவங்களோட அடிமைகளை கூட்டிட்டு வருவாங்க. 2 காலை 2 கைய 2 சைடால பிடிச்சி 4 சைடு இழுத்து கட்டுவாங்க. சாட்டையால போட்டு அடிப்பாங்க. இந்த அடியை பார்த்து இன்னும் உள்ள அடிமைகள் பயப்படணும், இஸ்லாத்தை போகாமிக்கிறது. அப்ப உமையா தன் அடிமை பிலாலுக்கு அடிக்கிற அடிக்கி பிலால் சும்பாம நிக்கிறாரு. அஹதுன் 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 சொல்ல குல் ஹுவல்லாஹு அஹத். அவனுக்கு வெக்கமாயிற்று, இவ்வளவு அடிச்சும். அப்ப காதுக்குள்ள கிட்டவாக சொல்றான், ஒரு வார்த்தை நீ இப்படி அல்லாவுக்கு இணை உண்டு என்று சொல்லு, அல்லாஹ் இல்லை என்று சொல்லு. அப்படி அல்ல, அல்லாவுக்கு இணை உண்டு என்று சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன், அடிக்கவே மாட்டேன். அஹதுன், கடைசி வரைக்கும் அடிபட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கடுமையான உடல்ல காயம். ஒட்டுமொத்த அடிமைகளாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லோரும் அடிபட்டார்கள். அப்பதான் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு கேள்விப்பட்டு ஓடோடி உமையா, இந்த பிலாலுக்கு நான் சல்லிதார்கள், எத்தனை லட்சத்துக்கு நீ விற்கிறாய்? அப்ப கேட்ட கணக்கு கொடுத்தார்கள். வாங்கி அடிமைத்துவத்தில் இந்த பிலால உரிமையிட்டார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சொல் நமக்கு ஒரு சாதாரணமான சொல் மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படை தௌஹீத சொல்ற வார்த்தை தான் அஹதுன் என்ற வார்த்தை. எனவே இதுல அல்லாஹ் வர்ணிக்கிறதுல முதலாவது குல் நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒரே ஒருவன், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். இந்த சிபத்தை சொல்ற நேரத்துல உலகத்துல கடவுள் என்று யாரையெல்லாம் நீ எடுக்கிறாயோ எல்லாம் தேவை உள்ளவர்கள். லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. உலகத்துல நீ கடவுள் என்று யாரையெல்லாம் சொல்றாயோ அவங்க எல்லாரும் பெற்றவர்கள், இல்லாவிட்டால் பெறப்பட்டவர்கள். அவன் பெற்றோ இல்லையோ அவன் பெறப்பட்டவனாகத்தான் இருப்பான். அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு சமமாக நிகராக யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை. இப்படி அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் பத்தி வர்ணிக்கிற விதத்தை நபிகளாருக்கு அல்லாஹ் வஹியாக அறிவிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில இந்த சூரத்துல் இஹ்லாஸ், இந்த அத்தியாயம் மிக சிறப்பு வாய்ந்த அத்தியாயம். இது சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, எங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஹதீஸ இந்த சூறாவை நேசிக்கிற நேசம் இருக்குது, அதுக்கு தனியான அல்லாஹ் ஒரு சுவர்க்கத்தை வச்சிருக்கிறார். இந்த சூறாவை நேசிக்கிறது ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை பேசுற அத்தியாயம் என்பதனால் ஒரு மனிதன் நேசிச்சா அந்த நேசமே அவனை சுவர்க்கத்தில் நுழைய வைக்கும் என்பதற்கு ஒரு அருமையான ஹதீஸை எங்களுக்கு பார்க்கலாம். நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய காலத்துல ஒரு ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த போன நேரத்துல அந்த கூட்டத்துக்கு ஒரு இமாமாக வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வளமையா ஒரு படையை நடக்கிறேன்னா ஒரு தலைவர் ஒன்று நியமிப்பாங்க, அமீர் ஒன்று. அவர் மக்களை வச்சு தொழுவிக்கிற நேரத்துல அவருக்கு இந்த சூறாவோடு இருந்த இன்பம், குல் ஹுவல்லாஹு அஹத், ஒரே ஒருவர். பாருங்க, எப்போதும் ஒரு மனிதன் இபாதத்தை தூய்மையாக்கி அவனை இஹ்லாஸோட அல்லாஹ்க்கு பயந்த நிலையில தொழுகுவதற்குரிய அந்த தெளிவை கொடுக்கிறது அக்கீதால். அந்த தெளிவுதான் ஒரு மனிதன் அக்கீதால் அவனுக்கு தெளிவு வந்தா இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ், அவன் அல்லாஹ்வை தொழுகிற நேரத்துல அவன் சரியாக தொழுவான். அக்கீதால தெளிவு இல்லாட்டி அவன் ஒரு பொடுபோக்கானவனாகத்தான் தொழுவான்.
ஏன்னா அக்கீதால ஆகப்பெரிய தெளிவுதான் அல்லாஹ்வை பத்தி சரியாக அறிகிறது, அல்லாஹ்வுடைய வல்லமை அறிகிறது, அல்லாஹ்வுடைய சிபத்துகள் அறிகிறது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறிகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன்ட்ட எப்போதும் அந்த மஹப்பத்துல்லா என்ற பகுதி இருக்கணும். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்ற பகுதி. அந்த நேசத்தை வெளிப்படுத்துறதுல ஆகப்பெரிய பகுதிதான் அத்தஅபுத், அவன் இபாதத் செய்யறதுன்றது. நான் வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ் என்னோட நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேணும். இந்த நோக்கத்துல அவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்ற நேரத்துல அவனோட பக்குவம் வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு நேரத்துக்கு அதை பத்தி பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படை அனுப்பின நேரத்துல அவர இமாமாக இருந்தார். அவர் போற இடத்துல இமாம செய்யற நேரத்துல வளமையாக அவர் சத்தம் போட்டு ஓத வேண்டிய தொழுகை என்றால் அதுல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு அதுக்கு பின்னால இன்னொரு சூறாவை ஓதிட்டு ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால அவரு அந்த சூறாவை ஓதிட்டு இல்லாட்டி குர்ஆன் ஏதாவது இடையில ஓதினாலும் அந்த ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால குல் ஹுவல்லாஹ் சூறாவையும் ஓதிட்டு தான் அவர் ருக்குவுக்கு போறாரு. அப்ப வளமையாக நாங்க ஏதாவது ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு சூறா ஒன்று ஓதிட்டு அவர் ருக்குவுக்கு போய்த்திரும். அந்த ஆள் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில பதிவாக இருக்கிறது, அவரோட சூறாவை மோதிட்டு ருக்குவுக்கு போகாம குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு தான் ருக்குவுக்கு போறாரு. 2 ரக்காத்து அதே மாதிரிதான். எந்த சூரத் ஓதினாலும் முடிவுல குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதிட்டு தான் அவர் போறாரு. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல அவங்க எல்லாரும் அந்த பயணம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வராங்க. வந்த உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லப்படுது, இப்படித்தான் இப்படி நடந்து கொண்டாரு அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சலூஹு லி ஐயி ஷைஇன் யஸ்னஉ ذلك, வித்தியாசமாக அவர் இந்த குல் ஹுவல்லாஹ் அஹத் என்ற சூறாவை அவ்வளோ எல்லா ரக்காத்திலையும் ஓதினதுக்கான காரணம் என்ன அவர்கிட்ட கேளுங்க நகர சொன்னாங்க. அந்த மக்கள் வந்து அந்த ஆள்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க இப்படி ஓதுனீங்க? அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? فقال لانها صفه الرحمن, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அல்லாஹ்வை வர்ணிக்கிற ஒரு அருமையான சூரா எனக்கு அல்லாஹ் பத்தி நினைவுபடுத்துறதுனால ரொம்ப விருப்பமாக இருக்குது என்று சொல்றாரு. எப்போது ஓதினாலும் அந்த குல் ஹுவல்லாஹ் ஓதுறதுல எனக்கு அலாதியான இன்பம். இந்த சூறாவை நான் விரும்புறேன், அல்லாஹ் சொல்ற அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை சொல்ற அத்தியாயமாக இருக்குதுன்னா நான் விரும்புறேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை வந்து சொல்றாங்க. அவங்க சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஆளுக்கு சொல்லுங்க, அந்த இமாமுக்கு சொல்லுங்க, அக்பிருஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பத்தி பேசுற, ரஹ்மானுடைய சிஃபத்தை பேசுற இந்த அத்தியாயத்தை அவர் விரும்புறாருன்னா அல்லாஹ்வும் அவரை விரும்பிட்டான் என்று சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் புகாரி. நாங்க சாதாரணமாக சும்மா ஒரு சந்தர்ப்ப பள்ளி வாயிலுக்குள்ள வந்தா சின்ன டைம் ஒன்று இருக்கு ஓதுறதுக்கு, குல் ஹுவல்லாஹ் ஓதுறது. அதனால வளமையாக்கி இதைத்தான் ஓதணும் என்று சடங்காக்குற என்ற மார்க்கத்தில் அடையாளப்படுத்தப்படாத ஒன்று அடையாளப்படுத்துறதுதான் விதத்தாக மாறிடும். ரசூலுல்லாஹ் குறித்து காட்டாத ஒரு இடத்துல நாங்க குறிச்சு இதை செய்யணும் அப்படின்னு வந்தா விதத்தாக. ஆனா கொமனாக பொதுவாக ஓத வேண்டிய சந்தர்ப்பத்துல சின்ன சூறாக்கள் லேசாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்ச தொழுகை எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க குல் ஹுவல்லாஹ் இணைச்சுவாங்க. நீங்க பாருங்க, இப்ப உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு நாங்க போறோம், தவாப் செய்யறோம். இந்த தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுவோம். நாங்க முதல் ரக்காத்துல என்ன சூரத் ஓதுது? சொல்லுங்க பாப்போம். குல் யா அய்யுல் காஃபிரூன். 2வது ரக்காத்துல ரசூல் என்ன ஓதுவாங்க? குல் ஹுவல்லாஹ் அஹத். வித்ருடைய கடைசியில் ரசூல் என்ன ஓதுவாங்க? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஓதுவாங்க. என்ன சூரத்? வித்ருடைய ஆக கடைசி ரக்காத் ஒரே ஒரு ரக்காத்துல ரசூல் என்ன ஓதுவாங்க? என்ன ஓதுவாங்க? குல் ஹுவல்லாஹ் அஹத். அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூரா. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வை பத்தி பேசுறது மாதிரி அல்லாஹ்வுக்கு சந்தோஷமான ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல தௌஹீத பேசுற மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று கிடையாது. இந்த சொல்ல தெரியாம தான் மனுஷரை எதிர்க்கிறாங்க. இந்த சொல்ல தெரியாமத்தான் மனுஷர் தடுமாறுறதை பார்க்கலாம். தௌஹீத் என்றது ஒரு மனமான வார்த்தை. தௌஹீத் தான் இஸ்லாத்துடைய பேசிக். ஒரு முஸ்லிமாக இருக்கிறவன் தௌஹீத்வாதியாகத்தான் இருக்கணும். முஸ்லிம் என்றால் அவன் ஷிர்க்வாதியாக இருக்கப்படாது.
அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வோட மீனிங் என்னது? வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் முஸ்லிமாக இருக்கிறதால் அவன் மூமினாக இருக்கணும் என்றால் அவன்கிட்ட ஷிர்க் இல்லாம இருக்கணும். கண்ணியமான பெருமக்களே, எனவே அது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸும் சஹீஹுல் புகாரில பதிவாக இருக்கு. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், நான் கையில் எடுத்துக்கிற தஃப்சீர் இப்னு கஸீர், இந்த சூராவுக்கு விளக்கமாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கொண்டுகிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயம் சம்பந்தமாக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளி மஸ்ஜிது நபவி இருக்கிற மாதிரி அந்த காலத்துல மஸ்ஜிது குபா இருந்தது. இந்த காலத்து தெரிந்தானே மஸ்ஜிது குபா, குபா பள்ளி வாயில். உம்ராக்கு போனோம்னா ஒரு சிட்டி டூர் கூட்டிட்டு போக உங்களுக்கு அந்த பள்ளி வாயில கூட்டிட்டு போவாங்க. யாராவது அவர் இருக்கிற இடத்திலிருந்து மஸ்ஜிது குபாக்கு போயிட்டு இருக்கிற இடத்திலிருந்து சுத்தமாக உருவெடுத்து கொண்டு போயிட்டு அந்த குபால 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செஞ்ச நன்மை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்து முதலாவது கட்டிய பள்ளிவாயல் மஸ்ஜிது குபா. அப்ப அந்த பள்ளிவாயல்ல ஏக காலத்துல ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளியில இமாமத் செய்யற நேரத்துல அந்த பள்ளியில மஸ்ஜிது குபால இருக்கிற ஏரியால வாழ்ந்தவங்க ஒரு இமாமுண்ட வச்சாங்க. அவர் செல்வாக்கான கௌரவமான ஒரு மனிதர். அவரைத்தான் எல்லாரும் விருப்பம் அந்த இமாமாக வைக்கிறதுக்கு. மற்றவங்க இமாமத் செய்யறதுக்கு அவருக்கு இமாமத் செய்யற சரியான விருப்பம் அந்த மக்களுக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல பாருங்க, அந்த ஒரு மனிதனை மனிதர்கள் நேசிக்கிறண்டாலும் ஒரு நல்ல சிபத்து இருக்கணும் தெரியுமா? ஒரு நல்ல பக்குவம் இருக்கணும். அவர் அல்லாஹ்வோட சரியான நெருக்கம் இருந்தால் அல்லாஹ் கல்புல மனுஷருடைய உள்ளத்துல அந்த மனுஷனை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை போட்டு சுப்ஹானல்லாஹ். உலகத்துல நடிச்சு செல்வாக்கு எடுக்க இயலாது, நடிக்க இயலாது. படைச்ச அல்லாஹ்வோட எவ்வளவு தொடர்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு கல்புகள் அல்லாஹ் தஆலா அந்த நல்ல வெளிச்சத்தை போடுவாங்க. அந்த மனிதர்கிட்ட தனித்துவத்தை பாருங்க. இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த அத்தியாயத்தை அந்த இமாம் அல்லாஹ்வோடு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். உலகத்துல ஆகப்பெரிய இபாதத், அல்லாஹ்க்கு விருப்பமான இபாதத் எதுன்னு சொல்லுங்க. உலகத்துல அல்லாஹ்க்கு விருப்பமான ஆகப்பெரிய இபாதத்தை நான் சொல்லுங்க. தொழுகை, டைமு தொழுகை. மனசுல பதிய வச்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான இபாதத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்கிறது. அந்த நேசத்துடைய அவ்வளவுதான் எல்லா இபாதத்தையும். அல்லாஹ்வை நேசிக்கிறது மஹப்பத்துல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நேசிக்கிற அந்த நேசம்தான் ஒரு மனிதன்கிட்ட உள்ள பக்குவத்தை கொண்டு வரும். சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறதுல மிச்ச கவனமாக இருந்தாங்க. ஏனென்றால் அது பொய் நேசமாக இருக்கல. அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிச்சது புள்ளையோடு உள்ள மஹப்பத் கூடவா அல்லாஹ்வோடு உள்ள மஹப்பத் கூடவா? சஹாபாக்கள் யுத்த காலத்துல ஷஹீதானது ஷஹாதத் வீரமரணம் என்பதை தாண்டி உங்களோட உஷீர் உங்களுக்கு பெருசா அல்லாஹ் பெருசா? கண்ணியமான சகோதரர்களே, புள்ளை அறுக்க சொன்ன வரலாறு இல்ல, புள்ள பெருசா அல்லாஹ் பெருசா? உலகத்தில் எல்லாத்த காட்டிலும் எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் பெருசு என்றதுதான் ஆக பெரிய இபாதத். இபாதத் 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று உள்ரங்கமான இபாதத், கல்பியா இபாதா, கல்பியா உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத். 2வது வெளிப்படையான இபாதத். வெளிப்படையான இபாதத்தை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று சொல் சார்ந்த இபாதத், இன்னொன்று செயல் சார்ந்த இபாதத். வெளிப்படையான நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், சொல் சார்ந்தது. தொழுகிறோம், செயல் சார்ந்தது. ஹஜ் செய்கிறோம், நோன்பு எல்லாம் செயல் சார்ந்தது. ஆனால் இந்த கல்பால என்று வருகிற நேரத்துல இந்த கல்பால செய்கிற இபாதத்துகள் தான் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறது, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறது, அல்லாஹ்வை பயப்படுறது, அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைக்கிறது. இது எல்லாத்திலும் முதல் தரமானது மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.
உங்களுக்கு தெரியுமா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு தொழுகை கூட தொழக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்? தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்கு முன்னால் அவங்க மௌத்தாயிட்டாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்கு முன்னால ஹதீஜா நாய் மௌத்தாயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ஹதீஜா நாய் வந்துட்டு கொள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்ற, நபியே உங்களோட வைஃபுக்கு ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்க. அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்க. சஹீஹுல் புகாரி. அவ பெருசாக இபாதத்து, ஆனால் மஹப்பத்துல்லா அல்லாஹ்வை சரியா விலகினவன். உங்களுக்கு தெரியுமா, ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியாவுக்கு சுவர்க்கத்துல மாளிகை கட்டப்படுகிறது. அடிபடுகிறார், கடுமையாக அடி. ரப்பி பில்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah இந்தக ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் உன்னிடத்தில் ஒரு மாளிகையை எனக்கு கட்டியா அல்லாஹ். வனஜ்ஜினி மின் ஃபிரௌன் வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். அநியாயக்கார ஃபிரௌனிடமிருந்து, அவன் அட்டகாசம் அநியாயக்காரனிடமிருந்து என்னை காப்பாத்தியா அல்லாஹ். அட்டிப்படுறவ சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இளவரசி, கைக்கும் காலுக்கும் ஆள். அப்படி இருந்த போதிலும் அல்லாஹ்வை சரியாக விளங்கினார். அந்த அல்லாஹ்வுடைய நேசத்துடைய சரியான உச்சகட்டம் தான் இந்த துஆல வருது, உன்னிடத்திலே எனக்கு ஒரு மாளிகையை கட்டியா அல்லாஹ். இது வரலாம். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த ஹதீஸ் பாருங்க நீங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த 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 எல்லாரும் சேர்ந்து அந்த நல்ல இமாம நேசிக்கிறாங்க. அவர் தான் இமாம் ஆயிக்கணும் அப்படி விரும்புறாங்க. குபா பள்ளியில இமாமத்து நடக்குது. அந்த ஆள் என்ன செய்யறதுண்டா, தொழுகையில ஏதாவது ஒரு சூறாவை ஓதிட்டு ருக்குக்கு போகாம அவரு எந்த சூறாவை ஓத தொடங்கினாலும் முதலாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதிட்டு தான் இன்னொரு சூறாவை தொடங்குவார். இந்த நிலைமையை பார்த்துட்டு பல பேரும் சொன்னாங்க, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? அதுல ஒரு சூறாவும் இல்ல ஒரு சூறாவும் ஓதினால் சரிதானே, ஏதோ ஓதினாலும் நீங்க ஓத முந்தி குல்ஹுல்லா வந்து ஓதிட்டு தொடங்குறீங்களே அப்படி என்று கேட்டாங்க. அப்ப இந்த செய்தி அந்த ஆள்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நான் இந்த சூறாவை நேசிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, இன்னக தஃப்தது பிஹாதி சூரா, இந்த சூறாவை நீங்க சொல்லி ஓதுறீங்களே என்று சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இந்த சூறாவை நான் நேசிக்கிறேன், எனக்கு இந்த சூறாவை உடையலாது சொல்லிட்டு சொன்னாரு, இன்ன ஹப்பபத்தும் அன் அவுமக்கும் பிதாலிக ஃபால்து, உங்களுக்கு விருப்பமான நான் இமாம செய்கிறேன், இல்லாவிட்டால் நீங்க வேறொத்தரை இமாமாக எடுத்துக்கோங்கோ என்று சொன்ன உடனே அந்த மக்களுக்கும் இவரை விட்டால் ஏலாது. ரசூல்லாட்ட வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி ஒரு சமாச்சாரம் என்று சொல்றாங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஃபுலான் மா யம்னஉக அன் தஃஅல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபு, நீங்க எல்லாரும் சொல்றாங்க தானே ஒவ்வொரு சூறாவை ஓதிட்டு அப்படியே ருக்குக்கு போயிட்டு சரிதானே என்று, ஏன் அப்படி செய்யாமிக்கிறீங்க? நீங்க அப்படி செஞ்சா நல்லது தானே, அப்படி செய்ய ஏது தடையாக இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்படி செய்ய நல்ல மண்டல ஏது தடையாக இருக்குதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வளமையாக ஒவ்வொரு ரக்காத்திலையும் இதை குல் சூறா இப்படி ஓத மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வளமையாக ஒரு சூறா ஓதிட்டு ஏதாவது நடுவில் ஓதிட்டு ருக்குக்கு போவாங்க. இவர் செய்யற மாதிரி செய்யல. அப்ப இவங்க செல்ற மாதிரி உங்களுக்கு செய்யலாமே என்று கேட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, உடனே அவர் சொன்னாரு, இந்த சூறாவை இன்னி உஹிப்புஹா, இந்த சூறாவை நான் நேசிக்கிறேன், இந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கால ஹுப்புக இய்யாஹ அத்கலகல் ஜன்னah, இந்த குல் ஹுவல்லாஹ் அந்த சூறாவை நீங்க நேசிக்கிறது, அந்த நேசம் உங்களை சுவர்க்கத்திலே நுழைய வச்சுட்டு பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் புகாரியில பதிவாகிறது. எனவே அந்த அரிதாக இதை செய்யணும் என்பதல்ல, ஒரு ரக்காத்துல 2 சூறா ஓதேலுமான்னு கேட்டா தாராளமா ஓதலாம். கியாமுல் தொழுகிறார், அவருக்கு பாடம் சின்ன சூறாக்கள் தான். ஒரு ரக்காத்துல வல்லுகாவையும் அலம் நஸ்ரகையும் பத்தீனையும் ஓதுறார், 3 சூறா ஓதுறார், பிழை இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஓதின முறைகளை பார்க்கிற ஒவ்வொரு சூறாவை தான் ஓதி இருக்கிறாங்க.
நீண்ட ரக்கா தோதரம் பண்ணிருந்தால் தடை அல்ல. அந்த வகையில தடையாக இல்லை என்ற அடிப்படையில தான் அந்த சஹாபி அவர் ஜித்திஹாத் ஓதினாரு. ஆனா ரசூல்லாட்ட வந்து சின்ன உடனே ரசூல்லா கிட்ட கேட்ட காரணத்துக்கு அவர் இந்த சூரா அவனை நேசிக்கிறேன் என்ற உடனே அந்த நேசம் உங்களை சுவர்க்கத்தில் நினைவைத்து ரசூல்லா. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தை நீங்க இன்னும் ஒரு ஹதீஸை பார்த்தால் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அஜிசு அஹதுக்கும் ஐயக்ர சுலுசல் குர்ஆனி ஃபீ லைலா. உங்களுக்கு ஒரு இரவுல குர்ஆன்ல மூணில் ஒரு பகுதிய அப்ப 10 ஜுஸ் ஓதேலுமான்னு கேட்டாங்க. குர்ஆன் ஓதக்குள்ள சும்மா அவசரமா ஓதுறதல்ல. ஒரு நாளையில ஒரு இரவுல குர்ஆன் ஓதி பிடிச்சார் அப்படி இயலாது. குர்ஆன் ராகமாக நிறுத்தி ஓதணுமானது. அப்ப 10 ஜுஸ்கள் ஒரு இரவுல ஓதுறன்றது ராகமாக நீட்டி நிறுத்தி ஓதுறது ரொம்ப கஷ்டமானது. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, ஐயுனா யுத்தி குதாலிக்க யார சொல்றாங்க, எங்கள யாருதான் அவருக்கு சக்தி பெறுவாங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபகால அல்லாஹுல் வாஹிது ஸமது, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று வருகிற இந்த அத்தியாயம் இருக்குது, இது ஒரு முறை ஓதினால் அது குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதியதற்கு சமமான நன்மையை தரும் என்று இதனுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால குர்ஆன முழுக்க ஓதாம குல் ஹுவல்லாஹ் மட்டும் ஓதி தீக்கத்தை சொல்லல ரசூல்லா. இந்த சூராவுடைய அந்த அர்த்தத்தை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, இதே போன்று ஒரு மனிதன் துஆ கேட்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அந்த துஆ கேட்கிற நேரத்தில் ஒரு மனிதர் இப்படி துஆ கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் பள்ளிவாயிலுக்குள் நுழைஞ்சால் ஒரு மனிதர் தொழுதுட்டு அவர் துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல அன்த அல் அஹது ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று ஓதுறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்து வல்லதி நஃப்ஸி பியதிஹி லக்கத் ஸஅலஹு பிஸ்மிஹில் ஆதம், அல்லாஹ்வுடைய உயர்ந்த மிகப்பெரிய பெயரை கொண்டு இவர் துஆ கேட்டுட்டாரு. அப்படி துஆ கேட்டால் அல்லாஹ் கேட்டதை கொடுப்பான். அவர் ஏதாவது ஒன்றை துஆவாக கேட்டால் அதுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக தன் விரிப்புக்கு இரவிலே சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் 2 கைகளையும் விரித்து அப்படியே 3 முறை ஊதுவார்கள். ஊதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3ஐயும் அப்படியே ஓதி அதுக்கு பின்னால் தண்ட யம்ஸஹு பிஹிமா மஸ்ததஅ மின் ஜஸதிஹி யப்தஉ பிஹிமா அலா ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி, 2 கையையும் தலையிலிருந்து ஆரம்பித்து முகத்திலிருந்து கொண்டு வந்து தன் உடலில் முடியுமான வரைக்கும் முழு உடம்பிலையும் தேய்த்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில் பதிவாக இருக்கிறது. எனவே அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயம் நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை சொல்கிற அத்தியாயம் என்பதை விளங்குவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த